Hi guys, welcome to Lakshita Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், நெட் கிளாத் வச்சு ஒரு ப்ரூச் வர்க் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி பிங்க் கலர் நெட் கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 inch. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா அகலமும் நீளமும் 2.5 inch இருக்கிற மாதிரி நான் ஒரு நெட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம ஒரு லீஃப் டைப் மாதிரி கொண்டு வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஓகேங்களா? கொடி டிசைன் டைப் மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி இன்னொரு டைம் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ நார்மல் நீடில் கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு கீழேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கிற சைடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ரன்னிங் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது மாதிரி தான் கிளாத்து நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நீடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க கிளாத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே மேலேன்னு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர கண்டினியூஸாக. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊசியில் வந்து லோட் பண்ணிவிட்டு எகெயின் ஊசி வந்து அலங்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிக்கு இல்லாமல் பொறுமையாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஸோ நம்ம அந்த த்ரெட்டை பிடிச்சி லைட்டாக பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கிளாத்தெல்லாம் நமக்கு சுருங்கி ஒரு மாதிரி லீஃப் டைப் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்து வரும். இதை வச்சு நம்ம என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மெத்தடு தான்ட்டு இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லீஃப் டைப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கையில் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியுமோ நார்மல் தையல் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூ கட்டுற மாதிரி கூட நாட் போட முடியும் அப்படின்னா நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கீழே அந்த எண்டு கட்டை ஒரு கார்னர் கட்டை நமக்கு வந்து ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே லீஃப் டைப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து 2-3 டைம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரினா இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போட்டுட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஸோ கீழே சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் அந்த ஊதுபத்தி வச்சு அழுங்காமல் வந்து தீ காமிச்சிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டரும் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா லைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கீழே லைட்டாக பிடிச்சிட்டு ஸோ கீழே கார்னர் கிட்ட அழுங்காமல் இந்த மாதிரி லைட்டர் வச்சு லைட்டாக தீ காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? நீங்கள் இதே மெத்தட் வந்து காட்டனில் சில்க் காட்டன் மெட்டீரியல் ஸோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து டிசைன் பண்ணக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சேரீயில் இருக்கிற பீசஸ் வச்சும் கூட இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெத்தட் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு என்ன கிளாத்தில் வேணால் இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் வச்சுட்டு அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ அந்த ஊசி வந்து நான் கட் பண்ணி எடுக்கவே இல்லை, டைரெக்டாக அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு எகைன் மாதிரி லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே நம்ம கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஊசி குத்தி நீங்கள் எடுக்கும்போது கிளாத்து அந்த நெட் கிளாத்து சேர்த்தி வந்து குத்தி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கிட்ட இங்கிட்ட ஷேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குத்திட்டு ஆப்போசிட்டில் குத்தும்போது சேம் அதே மாதிரி அந்த நெட் கிளாத்தையும் சேர்த்தி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதே பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக பேக் சைடு ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கீழே கார்னர் கட்ட நம்ம அந்த நாட் போட்டு பார்த்தீங்களா பேக் சைடு அந்த நேரத்துக்கு லைட்டாக வந்து ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த நேரத்துக்கு வந்து பீட்ஸு கொடுத்துக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேம் இதே சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை கட் பீட்ஸ் கொடுக்கலாம், ஜர்தூசி இருந்தால் ஜர்தூசி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு பீட்ஸ் தேவைப்படுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? 6 சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஊசி குத்தி கீழே இந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஈவனாக வந்து இருக்கும், அன்ஈவனாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீட்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நான் கீழே வந்து இன்னொரு டைம் வந்து அதேமாதிரி 6 பீட்ஸு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணும்போது கரெக்டாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த இடத்துல போய் கரெக்டாக வந்து பீட்ஸ் எல்லாமே உட்காரும் ஓகேங்களா, அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ கீழே அந்த சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துட்டு அந்த பீட்ஸுக்கு மேலே ஓகேங்களா, ஸோ அந்த 2 லைன்ஸையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தையல் போகிற மாதிரி சென்டரில் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஊசி கீழேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு மேலே ஓகேங்களா, அந்த சென்டரில் ஊசி குத்தி கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த 2 லைன்ஸும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகாது. மேலே அந்த லீஃபோட கார்னர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸுங்க கூட லோட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து லோட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு கொடி டைப்பில். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கட் பீட்ஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், டியூப் பீட்ஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் கட் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். நான் 2 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். இதே கட் பீட்ஸாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீட்ஸாக வந்து லோட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. டியூப் பீடு அப்படின்னா ஒரு பீடாக தான் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் சுகர் பீட்ஸுங்காட்டிக்கு 2 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். 2 பீட்ஸாக வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தள்ளி விட்டுட்டு கீழே அந்த லைன்ஸ்லேயே வந்து மறுபடியும் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கணும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி அந்த லைன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சேம் அடுத்து அதே மாதிரி தான் 2 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற சுகர் பீட்ஸுக்கு நேராக சென்டரில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம் ஓகேங்களா. அதான் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போய் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த லைன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, கேப் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மேலேருந்து கீழே கண்டினியூஸாக கீழே வர மாதிரி அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி அதாவது பார்த்திங்கன்னா அந்த 2 பீட்ஸுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்தளவுக்கு கேப் விட்டுட்டு நான் ஊசி குத்தி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க பீட்ஸுக்கு சென்டரில் அந்த லைன்ஸ்லேயே ஓகேங்களா ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பீட்ஸு கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த லைன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் நேரே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கொடி டைப் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி கொடி டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நெட் கிளாத்தில் ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது சைடில் பார்த்தீங்க இந்த மாதிரி கொடி டைப் டிசைன் பண்ணினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து 2 சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி தையல் போட்டுகிட்டே வந்துக்கிறேன். ஸோ கீழே அதே மாதிரி தான் ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 பீட்ஸாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து நீங்கள் வந்து சேம் டியூப் பீட்ஸ் மட்டும் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பீட்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை மறுபடியும் இன்னொரு லீஃப் மாதிரி செஞ்சு சைடில் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை பீட்ஸ் வச்சு ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து பண்ண போகிறேன் ஓகேங்களா. நீங்கள் இதே மெத்தட் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலையும் கூட லீவ் சீக்வன்ஸும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி வேணால் நம்ம வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் கிளாத்தில் எப்படி இந்த மாதிரி கொடி டைப்பில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ சைடில் அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துட்டு ஒரு கோதுமை பீடு அப்புறம் சுகர் பீடு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சுகர் பீட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸுக்கு முன்னாடி ஊசி குத்தி எடுத்து ஆப்போசிட்டில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸும் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது ஓகேங்களா. ஸோ அடுத்த சைடு இதே மாதிரி தான். ஸோ நான் அந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை பீடு சுகர் பீடு லோட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 4 mm பீடு ஒரு சுகர் பீடும் கொடுத்தீங்கனாலும் கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. இல்லை நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த நேரத்துக்கு வந்து லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம்,
டியூப் பீட்ஸ் ஒவ்வொரு பீடாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே சேம் இதே தான், மெட்டீரியல் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோதுமை பீடு சுகர் பீடு லோட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த சுகர் பீட்ஸ் நம்ம லைன்ஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தையல் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடி டைப்பில். ஓகேங்களா? ஒரு நெட் கிளாத் வச்சு நம்ம எப்படி லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்து கீழே இந்த மாதிரி கொடி டைப்பில் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ நீங்களே இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு திருப்பி 2-3 தையல் போட்டு நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு த்ரெட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.